ஓகே. நம்ம இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, பிசிஎன்எஃப் அண்ட் பிடிஎன்எஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 டாபிக் இருக்கு. இது எது கீழ வரும்னா, டிஸ்க்ரீட் மேத்தமெட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஜினியரிங் மேக்ஸ்ல வந்து நம்மளுக்கு வரக்கூடிய ஒரு டாபிக் தான் இந்த பிசிஎன்எஃப் அண்ட் பிடிஎன்எஃப். இதை வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்னா 2 வழியா கண்டுபிடிக்கலாம். ஒன்று வந்து யூசிங் ட்ரூத் டேபிள், இன்னொன்று வித்தவுட் யூசிங் ட்ரூத் டேபிள். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, வித்தவுட் யூசிங் ட்ரூத் டேபிள் தான் பார்க்க போறோம். ஸோ வந்து இதான் நம்மளுக்கு கொஷின்ஸு. ஓகேவா? கொஷின்ஸ் வந்து நம்மளுக்கு இப்படி தான் தருவாங்க. நம்மளுக்கு கொஷினில் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தோன்னே இந்த ஆரோ மார்க் இருக்கா, அந்த ஆரோ மார்க்கை வந்து எப்படி அண்டு இல்லை ஆறாம் மாத்திரம் தான் நம்மளுக்கு பண்ணக்கூடிய வேலை. ஓகேவா? இது மாற்றுறதுக்கு நம்மளுக்கு 2 ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி வந்து பி இம்ப்ளைஸ் கியூ, செகண்ட் ப்ராப்பர்ட்டி வந்து கியூ பை இம்ப்ளைஸ் பி இப்படின்னு சொல்லிட்டு 2 ப்ராப்பர்ட்டி இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும், இது வந்து பியை கன்சிடர் பண்ணும், இது வந்து ஆராக கன்சிடர் பண்ணும். அப்படி தான் இங்கே பண்ணியிருக்காங்க. ஸோ சேம் அதே தான் பண்ண போகிறோம். இங்கே வந்து நாட் பி ஆர்கியூன்னு இருக்கா, ஸோ இங்கே அதே தான் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து இது நாட் பி ஆர் ஆர் போட்டோம் முடிஞ்சிச்சா. இப்போ வந்து இல்லை நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே ஆல்ரெடி நாட் பி தான் இருக்குது. ஸோ வந்து என்ன பண்ணால் ஒரு ப்ராக்கெட்டில் வந்து வெளியே நாட் பின்னு போட்டுக்கணும். ஓகேவா? இப்போ வந்து அண்டு இந்த வேலை முடிஞ்சிச்சு. இப்போ வந்து இங்கே பை அதாவது 2 ஆரோ இருக்குது. ஸோ வந்து அப்போ வந்து இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணோம். இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணும்போது கியூ ஆரோ பி, ஓகே, அண்டு பி ஆரோ கியூ முடிஞ்சா. இதான் வந்து நமக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சாச்சு. இப்போ வந்து நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ இந்த கொஷினில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஆரோ இருக்குது, இங்கே ஒரு ஆரோ இருக்குது. இப்போ வந்து இதையும் சார்ட் அவுட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு நாட் இருக்குது. ஸோ 2 நாட்டை என்ன பண்ணலாம், 2 நாட்டும் கேன்சல் பண்ணிவிட்டு நம்ம பின்னு போட்டுக்கலாம். ஸோ பிவிஆர் முடிஞ்சா. அண்டு இப்போ வந்து நம்ம இங்கே ஃபஸ்ட்டு இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருப்போம், அதே ஃபார்முலா தான் இங்கேயும். ஸோ நாட் கியூ விபி முடிஞ்சா. அண்டு நாட் பி விக்யூ முடிஞ்சா. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு, இதுக்குள்ளே வந்து உங்களுக்கு 6 இருக்குது, வெளியே வந்து அண்டு இருக்குது. அப்போ வந்து நீங்கள் சொல்லலாமே, இங்கேயே நம்மளுக்கு பிசிஆர்எஃப் வந்துடுச்சு, இன்னும் ஏன் கண்டினியூ பண்ணணுன்ட்டு. நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், நம்மளுக்கு வந்து மேலே வந்து மொத்தம் 3 எலமெண்ட் இருக்குது. கரெக்டாக? அதாவது பிக்யூ, அதாவது பிக்யூஆர் அப்படின்னு சொல்லிட்டு 3 வேரியபிள் இருக்குது. நம்ம 3 வேரியபிள் வரைக்குமே சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஓகேவா? அந்த 3 வேரியபிள் வர வரைக்குமே நம்ம பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து ஒரு வேரியபிள் மிஸ் ஆகுது. என்னது? இங்கே கியூ. ஏன்னா பி ஆர் தான் இருக்குது, கியூ இல்லை. இங்கே வந்து கியூ இருக்குது, ஆர் இல்லை. ஸோ வந்து நம்ம இதை ஃபைன் பண்ணி பண்ணணும். ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம ஒரு வேரியபிளை ஆட் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ண போகிறோம்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். அதாவது தேர்ட் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ண போகிறோம். ஏதாவது ஒரு வேல்யூ ட்ரூவாக இருக்கட்டுமே. இப்போ வந்து நம்ம இது ட்ரூன்னு எடுத்துக்கலாமே. இப்போ ட்ரூ இப்படின்னு இருந்துச்சுன்னா அது கூட நம்ம ஃபால்ஸ் வந்து போட்டாலுமே நம்மளுக்கு ஆன்சர் வந்து ட்ரூவாக தான் வரும். இதுதான் வந்து பேசிக் கான்செப்ட். ஸோ இதை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஃபால்ஸை வந்து இந்த இடத்துல வந்து ஃபால்ஸை ஆட் பண்ண போகிறோம். ஓகேவா? இது வந்து ஒரு ஃபார்முலா தான். ஓகே, இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம்னா பி ஆர் ஃபால் 6 அப்புறம் எஃப் போட்டாச்சா. ஸோ இதே மாதிரி தான் 3 இடத்துல பண்ண போகிறோம். ஓகே, நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்மளுக்கு என்ன தேவை, இந்த இடத்துல கியூ தேவை, இந்த இடத்துல ஆர் தேவை, இந்த இடத்துலையும் ஆர் தேவை. ஸோ என்ன பண்ணலாம்னா இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. இந்த ஃபார்முலா எங்கே இருக்குன்னா இந்த இருக்குது பாருங்கள். ஸோ இங்கே இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த இடத்துல வந்து எஃப் இருக்குது, இந்த இடத்துல இங்கே எஃப் இருக்குது. அதாவது ரைட் ஹேண்ட் சைடு நம்மளுக்கு எதிர்பார்த்ததுக்கு அதை வந்து நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடாக இதுக்காக மாற்ற போகிறோம். ஓகேவா? இப்போ வந்து நம்ம மாற்ற போகிறோம். இப்போ வந்து எப்படி மாற்றுவோம்னா,
இப்போ வந்து இங்கே என்ன இருக்குது, பி அண்ட் நாட் பின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஓகே, அதாவது ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. அந்த ப்ராப்பர்ட்டி வந்து இங்கே பி தேவை. ஸோ வந்து அந்த பி வச்சு பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து நம்மளுக்கு இங்கே கியூ தேவை. ஸோ பி பி ஆர் நம்மளுக்கு என்ன தேவை, கியூ. ஸோ கியூ அண்ட் நாட் கியூ. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இதே மாதிரி அதுக்கும் பண்ண போகிறோம். நாட் கியூ பி 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 ஆர் தேவை. ஸோ ஆர் அண்ட் நாட் ஆர். திருப்பி அண்டு நாட் பி. இதை பண்ண போகிறோம். நாட் பி வி கியூ வி ஆர் தான் தேவை. ஸோ ஆர் அண்ட் நாட் ஆர். அவ்வளோதான். இப்போ வந்து ஓரளவுக்கு 50% ஆஃப் முடிச்சாச்சு. இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம்னா, நம்மளுக்கு டிஸ்ட்ரிபியூட்டிவ் லான்னு ஒரு லா இருக்குது. கரெக்டாக? அது என்னது டிஸ்ட்ரிபியூட்டிவ் லான்னா, இது இன்ட்டு இது, இது இன்ட்டு இது. ஸோ வந்து டபுள் டைம் பண்ணணும். அதாவது உள்ளுக்குள்ளே இப்போ 3 வேரியபிள் இருக்குது. ஏ இன்ட்டு பி இன்ட்டு சி இருக்குன்னா நம்ம வந்து இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி போடுவோம். அப்போ கொஞ்சம் மேலே தள்ளிக்கிறேன். இப்போ வந்து பி பி இது வந்து நம்ம ஒரு, அதாவது இது வந்து ஒரு, அதாவது இது ஏன்னு எடுத்துக்கலாம், இது பி, இது சி. ஸோ வந்து உனக்கு இப்போ பார்த்தீங்கன்னா புரியும். ஏ இன்ட்டு பி இந்த இடத்துல ப்ளஸ்ஸு, இது மல்டிப்ளிகேஷன். சரி தப்பாக சொல்கிறோம் போல். இங்கே மல்டிப்ளிகேஷனு, இங்கே ப்ளஸ்ஸு. ஸோ வந்து ஏ இன்ட்டு பி, ஏ இன்ட்டு சி பண்ணுவீங்க. இப்போ புரியுதா? இதே கான்செப்ட் தான் இங்கேயும். இந்த வந்து பிவிஆரை வந்து நம்ம ஏன்னு எடுத்துக்கணும். 2 டைமே சேர்த்து ஏன்னு எடுத்துக்கணும். ஓகேவா? இப்போ எடுத்துக்கிட்டிங்கன்னா என்ன வரும், இங்கே வி கியூ வந்துருமா, இந்த அண்டு போடணும். அண்ட் நெக்ஸ்ட்டு பி வி ஆர். நெக்ஸ்ட் என்ன இருக்குது, இந்த டேர்ம் விட்டுறக்கூடாது, போடணும். வி நாட் கியூ. முடிஞ்சா? இப்போ வந்து 2 டேர்ம் வந்தாச்சு, அதாவது இது பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு இந்த டேர்ம் பண்ண போகிறோம். அண்ட் இந்த அண்டு தான் இங்கே வருது. நாட் கியூ பி பி ஆர் அண்டு நாட் கியூ வி பி வி ஆர் போடணும். சாரி, நாட் ஆர் போட்டாச்சா? ஸோ இந்த டேர்ம் ஓவர். இப்போ வந்து லாஸ்ட் டேர்ம், இந்த டேர்ம் பண்ண போகிறோம். இங்கே இடம் இல்லாதனால கீழே பண்ணிக்கிறேன். நாட் பி வி கியூ ஆர். கரெக்டாக? அண்ட் நாட் பி வி கியூ, அப்புறம் திருப்பி வி நாட் ஆர். பக்காவா? இப்போ நம்மளுக்கு இதான் வந்து ஃபைனல் ஆன்சர். ஆனால் நீங்கள் இந்த இடத்துல ஒன்று பார்க்கலாம், இவ்வளோ டேர்ம் வருது, நம்ம இந்த எதாவது இன்னும் கொஞ்சம் சார்ட் அவுட் பண்ணலாம்னு பார்க்கலாம். இந்த இடத்துல வந்து ரிப்பீட்டட் டேர்ம்ஸ் வந்து நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். ரிப்பீட்டட் டேர்ம்ஸ்னால் இப்போ இப்போ ஏஏ அப்படின்னா நம்ம ஒரு ஏ போட்டுக்கலாம். இப்போ வந்து இங்கே பி ஆர் கியூன்னு இருக்குது, வேறு எங்கேயா இருக்காங்க பி ஆர் கியூ, இல்லைங்க நாட் கியூ இருக்குது. ஸோ பண்ண முடியாது. அதேமாதிரி இங்கே பார்த்தாலும் நாட் கியூ இருக்குது, இங்கேயும் நாட் கியூ இருக்குது, நாட் கியூ நாட் ஆர் வேறு இருக்குது. ஸோ இங்கேயும் நாட் பி இருக்குது, பண்ண முடியாது நாட் பி. ஸோ வந்து இதை நம்ம அப்படியே தான் போடணும். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இந்த டேர்ம் பார்க்கலாம். இங்கே வந்து பி ஆர் நாட் கியூ இருக்குது. ஸோ வந்து வேறு எங்கேயா நாட் கியூ இருக்கான்னு பாருங்கள். இங்கே இருக்குது பாருங்கள், நாட் கியூ இருக்குது, பி இருக்குது, ஆர் இருக்குது. இது ரெண்டும் சேம் டைம் தானே. ஸோ நான் வந்து இந்த டைம் கேன்சல் பண்ணிக்கிறேன். கேன்சல் பண்ணிட்டு மிச்சம் இருக்கிறத அப்படியே எழுதுறேன். பி வி ஆர் கியூ. முடிஞ்சா? 1 அண்டு பி வி ஆர் வி நாட்டு கியூ 2 அண்ட் இப்போ வந்து இந்த டேர்ம் விட்டுறணும். ஸோ வந்து இந்த டேர்ம் எழுதணும். நாட் கியூ வி பி பி ஆர். முடிஞ்சா? இப்போ திருப்பி அண்டு இப்போ இந்த டேர்ம் எழுதணும். நாட் பி பி ஆர், அப்புறம் ஆர். லாஸ்ட் டேர்ம் நாட் பி பி கியூ ஆர் நாட் ஆர். அவ்வளோதாங்க, முடிஞ்சு போச்சு. ஓகே, உங்களுக்கு ஃபைனல் ஆன்சர் இதான். ஓகேவா? இதான் வந்து உங்களுக்கு கிடச்ச வந்து பிசிஎன்எஃப். பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்கள், வெளியே அண்டு இருக்குது. கரெக்டாக?
உள்ளே வந்து எல்லா இடத்துலையும் ஆர் 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 அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. சிம்பிள், இவ்வளோ தான். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் இதில் என்ன கண்டுபிடிக்கணும், பிசிஎன்எஃப் கண்டுபிடிக்கணும். பிசிஎஃப் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம பார்ட் பி போடலாம். இது ஆல்ரெடி வீடியோ எடுத்தால் போயிடுச்சு. ஓகே, சேம் இதே தான், நான் இதுலேருந்தே கண்டுபிடிப்பேன். நம்ம பார்ட் 2ல் சந்திப்போம்.